எல்லாருக்கும் வணக்கங்க. இது ஒரு புது தொடர்கதை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பாப்பாத்திக்கு பக்கத்து ஊர்லேருந்து வர்றதுக்கு இவ்வளோ நேரம் போனாவது பண்ணலாம். ஹலோ பாப்பாத்தி, எங்கே இருக்கிறியா? சட்டுன்னு வாவுல, நான் எவ்வளோ நேரம் வீட்டுக்கு வெளியவே நிற்கிறது. இந்தாக்கா வந்துட்டேன் வெய். நான் 5 கிலோமீட்டர் தாண்டியே வந்துட்டேன். இந்த பாப்பாத்திக்கு பக்கத்து ஊர்லேருந்து வர்றதுக்கு இவ்வளோ நேரம் போனாவது பண்ணலாம். ஹலோ பாப்பாத்தி, எங்கே இருக்கிறியா? சட்டுன்னு வாவுல, நான் எவ்வளோ நேரம் வீட்டுக்கு வெளியவே நிற்கிறது. இந்தாக்கா வந்துட்டேன் வெய் பக்கத்தில் வந்துட்டேன். ஏக்கா ரொம்ப நேரமா நின்றுக்கிட்டு இருக்கிறியா? ஃபோனை ஆஃப் பண்ணாதான் வந்துட்டேனே. ஏண்டி, பக்கத்து ஊர்ல இருந்து இங்க வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? நான் பஸ்ஸை பிடிச்சே வந்துட்டேன். என்ன தாண்டி பண்ணுவியா? கொஞ்சம் அசந்து தூங்கிட்டாக்கா. இப்போ என்னக்கா நம்ம வாரம் வந்து தானே அம்மா அப்பாவை பார்த்துட்டு போறோம். இது ஒரு விஷயமாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறியா? வா, ஒரு 2 நிமிஷம் லேட் ஆனதுக்கு 1000 தடவை சொல்லி காட்டுவிய. ஏண்டி, பாசத்துலயே நம்ம வந்து பார்த்துட்டு போவோம். வரலையேன்னு சொல்லுவாங்களேன்னு வந்து பார்த்துட்டு போறோம். அப்புறம் எல்லாத்தையும் அண்ணன் பேர்ல எழுதி வச்சுட்டாங்கன்னா அதுக்காக தான் வாரது. அப்புறம் தெரியாதவளாட்ட பேசுறவன். உனக்கு பிளான் போட்டு கொடுத்ததே நான் தான். சரி வா, நேரம் அதுக்குள்ள போய் ஒரு அட்டண்டன்ஸை போடலாம். ஏண்டி, தீனி எதுவும் வாங்கிட்டு வரலையா? நான் ஒண்ணுமே வாங்கிட்டு வரலையே. ஆமா, இங்கிருந்து ஏதாவது போறப்ப எடுத்துட்டு போலான்னு பார்த்தா நீ நம்ம கை காசு செலவன வச்சிருவியாட்டு இருக்குது. இவ்வளவு விவரமா இருக்கிறனால தான் நீ நல்லா இருக்கிறியான்னு நான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் நேரம். ஆமா, உன்ன மாதிரி ஏமாலியா இருந்தா அப்படித்தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். அம்மா, எதுக்கு பிச்சுக்காரியாட்ட வெளியே கத்திக்கிட்டு இருக்கிறவா? வா, வீட்டுக்குள்ள போலாம். சட்டுப்புட்டுன்னு கிளம்போன்னு. அண்ணன் பிள்ளை இருக்கிறியா, அண்ணன் பொண்டாட்டிக்கிட்டின்னு கதை அடிச்சுக்கிட்டு இருந்தியா? அவ்வளோதான் சொல்லிட்டேன். வந்தமா போனமான்னு இருக்கணும். நம்ம காரியத்தை தான் பார்க்கணும், புரியுதா? சரிடி, எப்ப பார்த்தாலும் சிடுங்காத. மா ஒத்தி வாங்க சாமி, என்ன காணான்னு பார்த்துக்கிட்டு இருந்த பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு வரியா? இல்லம்மா, எல்லாம் டிவி பார்த்துட்டு உட்காந்துருந்ததுங்க. சரி, நான் போயிட்டு வரேன்ட்டு வந்துட்டேன். ஏவா பத்தி, அக்காளுக்கு தான் ரொம்ப தூரம் வந்துட்டு போறதுக்கு நேரம் ஆகும். உனக்கு பக்கத்து ஊர் தானே கட்டி கொடுத்துருக்குற. வண்டியில வந்துட்டு அம்மா ஒரு எட்டி வந்து பார்த்துட்டு போலாம்ல சாமி. அட ஏமா, நானே அங்கே எல்லாம் வேலையை இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீ வேற வந்து பிள்ளைய ஒரு எட்டி வந்து பார்த்துட்டு போலான்னு இல்லை. நீ நான் வரலிங்கிறியா? அடப்போ, பிள்ளைங்க இந்த வெயில்ல வந்து நின்றுட்டு இருக்குது. அவங்க கொண்டா தண்ணி குடுக்கறாளான்னு பாரு உங்க அண்ணிக்காரி. காவேரியே, அத்தை வந்துட்டத. வாங்கப்பா வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தீங்களா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? நல்லா இருக்காங்க. நீ என்ன மாசம் தான் நின்றுட்டு இருக்கிறவ? போய் தண்ணி எடுக்க போ. இல்ல வேண்டாம், ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. சரி த, வாங்க சாமி, நம்ம உட்காரலாம். அவ போய் ஜூஸ் எடுத்தாரு வா. சேர் எங்க போச்சு? நான் அந்த ஊஞ்சல்லையே உட்காந்துக்கிறேன். அப்புறம் போனவன் நீ தானே சாமி வந்துட்டு இந்த சேர் வேணும்னு எடுத்துட்டு போனீங்க. ஆமா, அதுக்கப்புறம் ஒரு சேர் கூட வாங்கி வைக்கலையா? அண்ணன் தான் நல்லா சம்பாதிக்கிறான்ல. ஆமாமா, அண்ணன் எங்க? அப்பாவைங்கானா அண்ணனைங்கானா? அண்ணன் வேலை இருக்குதுன்னு டவுன் வரைக்கும் போயிருக்கிறியா? அப்பா தோட்டத்துக்கு போயிருக்குது. சாப்பாடுலாம் வச்சிருக்கீங்களா? இல்லை நாங்கள் வந்தோடனே தான் வெங்காயம் உளிக்கணும் அது உளிக்கணும்பீங்களா? இல்ல சாமி, உங்க அப்பனை கோழி படவே எழுப்பிட்டு போய் கறி வாங்கியாரு சொல்லிட்டேன். குழம்பு பண்ணி ரெடி பண்ணிட்டா. இனிமேல் சாப்பிட வேண்டியதுதான் வேலை. சரி, நாங்கள் வர்ற வரைக்கும் வெங்காயம் உளிக்க ஆள் இல்லைன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ என்னமோன்னு நினச்சேன். இல்ல சாமி, உன்னை நான் வேலை வாங்குவேனா? அதுக்கு இல்லைம்மா, நானே எங்கள் வீட்டில் அத்தனை வேலை செஞ்சுட்டு வரேன். இங்கே வந்து தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இங்கேயும் வேலை சொல்லிடுவீங்களோன்னு ஒரு பயந்தேன். இதோ வந்துட்டேன் சார். இந்தாங்க எடுத்துக்கோங்க. கொண்டே என் பிள்ளைங்களுக்கு கொடு. நான் என்ன குடிக்காமையா இருக்கிறேன். இந்தாப்பா எடுத்துக்கோ. இந்தாப்பா பத்தி எடுத்துக்கோ. இதில் ஐஸ் போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன்ப்பா. சரி, எப்பயுமே சொல்கிறது உருப்படியாக செய்ய மாட்டீங்களே, அதனால தான் கேட்டேன். அப்புறம் ஜாமி, மாப்பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அவர் என்ன சும்மாவா இருக்காரு? அவருக்கே 1008 வேலை. ஒரு எட்டி வந்து பார்த்துட்டு போனா நமக்கு சந்தோஷமா இருக்கும்ல, அதனால தான் சொன்னேன் பாப்பாத்தியே. சரி விடுமா, அடுத்த வாரம் வர்றப்ப 2 நாள் வந்து தங்கிட்டே போறோம். காவேரி, என்ன மாசம் நிக்கிறிய? போய் சாப்பாடுலாம் எடுத்து வை, பிள்ளைங்களுக்கு பசிக்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து மாங்குன்னு வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு பசிக்காதான், அவன் பிள்ளைக்கு அங்கிருந்து வந்ததுக்கு பசிக்குமா? நீங்களா சாப்பிட்டீங்களாமா? நீங்களா சாப்பிடாம அம்மா எப்படி சாமி சாப்பிடுவேன்? ஒரு வேளை சாப்பிடலைன்னா குறைஞ்சா போயிடுவேன். உன் பிள்ளைங்க வராங்கன்னா நீ பட்னியா கடு. என்னையும் போட்டுட்டு வாட்டிக்கிட்டு இருக்கிறியா? எல்லாம் நான் கட்டின மனுஷனை சொன்னோன்னு ஒரு வார்த்தை எடுத்து கேட்குறானா? அண்ணா அப்படியே உருகிடுறியான். என்னமோ மருமோ முடவிக்கிட்டே போகுதுமா. அவளுக்கு பின்னாடி முனை வரதானே வேணாம், நேர்லயே வந்து பேசுவா. அதுக்கு இல்லை, நாங்கள் வாரம் வர்றதுக்கு இதுவும் மருமகளுக்கு பிடிக்கலையா என்னமோ, அதனால தான் கேட்டுக்கிறேன் சாமி. இப்படி இருந்தால் சொல்லிருங்க, நான் வரமாட்டேன். என்னவா பத்தி பேசுறிய? நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு யார்கிட்ட கேட்கணும்? அவளா அந்த வீட்டை கட்டினா? நான் சொல்றத எல்லாம் செய்யணும். அவ இஷ்டத்துக்குலாம் ஆட முடியாது. எப்போ வீட்டுக்கு வந்தாலும் மருமக மூஞ்சியை தூக்கி வச்சுக்குது. எங்களுக்கு வர்றதுக்கு ஆசையாக இருக்குமா என்ன? அதனால தான் வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போகிறோம். இல்லைன்னா 2 நாளுக்கு ஒருக்கா 3 நாளுக்கு ஒருக்காவது வந்து பார்த்துட்டு போவோம். அடியே பாப்பாத்தி, கொஞ்சம் கம்முன்னு இருடி. வந்தா சண்டையை மூடி விட்டுக்கிட்டே இருக்காது. நீ கம்மனு நடக்கிறத தானே சொல்கிறேன். வந்தால் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறான். அவன் எங்கடி மூஞ்சி தூக்கி வச்சிருக்கா? நம்மளுக்கு கொண்டாந்து ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனால, சாப்பாடு எடுத்து வைக்க போயிருக்கா.
நீ பிரச்சனை பண்ணி விடாத, கம்முன்னு இரு கொஞ்ச நாளைக்கு. அப்படிங்கிற சரி. அவ கிடக்குறாமா, விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கிறா, விடு. இல்ல அவ சொல்றதுலயும் தப்பு இல்ல, இவ அப்படித்தான் நடந்துக்க